ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கல்யாண வீட்டு ஸ்பெஷலான கேசரி தாங்க. ஆனால் இந்த கேசரியில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸுமே சேர்க்காம கரண்டியில் ஒட்டாமல் இலையில வச்ச உடனே நெய் ஓடக்கூடிய கேசரி தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த கேசரி செய்யறதுக்கு அடிகனமான ஒரு கடாய் எடுத்துகிட்டு அந்த கடாயில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கிட்டு நம்மளோட விருப்பப்படி நம்ம கையில் எவ்வளவு வருதோ அந்த அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்போட அளவு உங்களோட விருப்பம் தாங்க. இதில் சேர்த்த நெய்யோட அளவு பார்த்திங்கன்னா எந்த அளவு ரவை எடுக்கிறீங்களோ அதுக்கு 1.25 பங்கு அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் சேர்த்து நம்ம பயன்படுத்தணும். முந்திரி பருப்பு லைட்டாக கோல்டன் கலரில் வரும்பொழுது இது போல் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். காஞ்ச திராட்சை சேர்க்கும் பொழுது சில திராட்சை புளிப்பாக இருக்கும், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி திராட்சை இருந்ததுன்னா சேர்க்காதீங்க. சில திராட்சை நல்லா இனிப்பாக கிடைக்குது, அந்த திராட்சை இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கேசரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். திராட்சையில் நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக நம்ம வச்சிடலாம். கேசரி செய்யும் பொழுது எப்பொழுதும் அடிகனமான பாத்திரம் பயன்படுத்துங்க. இப்போது இதில் நம்ம எந்த கப்பில் நெய் சேர்த்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுள்ள தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நெய் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுள்ள ரவை சேர்த்துருக்கேன். ரவை வந்து சின்ன சைஸில் இருக்க பாம்பே ரவை. இந்த ரவையில் செஞ்சிங்கன்னா கேசரி நல்லா சுவையாக இருக்கும். தீயை நல்லா குறைவாக வச்சுக்கோங்க. நெய்யோட மொத்த அளவில் முதல்ல பாதி அளவு தான் சேர்த்தோம், மீதியை பிறகு தேவைப்படும் பொழுது நம்ம சேர்க்க போகிறோம். இது போல் நெய்யில் நல்லா வறுத்த பிறகு கலர் மாறக்கூடாது, ரவை நல்லா பொரிஞ்சு வந்திருக்கும். அப்போ இதில் இனிப்புக்காக சர்க்கரை சேர்க்கணும், வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்க்கணும், ஒரு 2 சிட்டிகை அளவு தூளுப்பு சேர்க்கிறோம். சர்க்கரையோட அளவு இது வரைக்கும் நான் சொல்லலை. நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1.5 கப்லேருந்து 1.25 கப்பு வரைக்கும் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் இனிப்பு நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா 2 கப்பு அளவு கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கேசரி நல்லா ஸ்வீட்டாக நமக்கு வரணும் அப்படின்னா 1.5லேருந்து 2 கப் அளவு சர்க்கரை கண்டிப்பாக தேவைப்படும். இது இன்னொரு ஸ்டவ்வில் கொதிச்சுட்டு இருக்க தண்ணியோட அளவு எந்த கப்பில் நெய் அளந்தோமோ எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அதே கப்பில் 3லேருந்து 3.5 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணி வந்து இது நல்லா உறிஞ்சிக்கும், அதாவது ரவையை நல்லா வறுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால தண்ணி நல்லா உறிஞ்சும். அதே போல் ஆறின பிறகும் இது நல்ல இலகலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் நம்ம தண்ணி இந்த அளவு சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ சேர்த்தது குங்குமப்பூவை வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை எடுத்து இதில் சேர்த்துட்டோம். குங்குமப்பூவோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 சிட்டிகை அளவு இருக்கும். சேர்த்துட்டு இதில் கலந்து விட்டால் போதும், அப்படியே ஒரிஜினல் கலர் இதுக்கு கிடச்சிடும். கலந்து விட்டு தீயை குறைச்சிட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே வேக விட்டால் இது போல் நமக்கு வெந்து வரும். இதில் எண்ணெய் கண்டிப்பாக சேர்க்கணும். நீங்கள் சேர்க்குற எண்ணெய் தேங்காய் எண்ணெயாக இருந்ததுன்னா கேசரியோட மனம் இன்னுமே நல்லாயிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்லியே செஞ்சால் ரொம்ப திகட்டும், அதே சமயத்தில் ஆறின பிறகு கட்டி ஆகிடும். எண்ணெய் சேர்த்து செய்யும் பொழுது ஆறின பிறகும் இலகலாக இருக்கும். அதனால் அவசியம் எண்ணெய் சேருங்க. தேங்காய் எண்ணெய் நீங்கள் விருப்பப்படல, சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா வாசனை இல்லாமல் இருக்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா அதில் கடலெண்ணெயோட ஸ்மெல் அதிகமாக இருந்ததுன்னா கேசரி சாப்பிடும்பொழுது அந்தளவு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ கொஞ்சம் நெய் சேர்க்குறோம். நம்ம 1 கப் அளவு ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போது கொஞ்சம் நடுவில் சேர்த்துக்கோங்க, அப்போ கரெக்டாக வரும். இந்த நெய்யெல்லாம் இந்த ரவை நல்லா உறிஞ்சிக்கும் பாருங்கள். வீடியோவை பார்க்குறவங்க இவ்வளோ நெய் சேர்க்குறீங்க, இவ்வளோ எண்ணெய் சேர்க்குறீங்க அப்படின்னு ஃபீல் பண்ண வேணாம். நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள், விசேஷ வீடுகளில் கல்யாண வீடுகள்லாம் செய்யக்கூடிய கேசரியில் நெய் அப்படியே மிதக்க தான் செய்யும். இது போல் செஞ்சிங்கன்னா தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இதில் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த நட்ஸை சேர்த்தாச்சு, வெள்ளரி விதைகளும் சேர்த்துருக்கேன். வெள்ளரி விதைகள் பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே வறுக்காமல் சேர்க்கறது நல்லது. உங்ககிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இருந்ததுன்னா அந்த டூட்டி ஃப்ரூட்டியும் இதில் சேர்த்துக்கலாம். எந்த அளவு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்த கேசரி, அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ இந்த நட்ஸை சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விடலாம். லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். ஏற்கனவே இது உறிஞ்சிச்சு பார்த்தீங்களா, அந்த நெய் எண்ணெய் அது எல்லாமே லைட்டாக நமக்கு பிரிஞ்சு வரும்.
இது போல் கலந்து கலந்து விடும் பொழுது கரண்டிலையும் ஒட்டாமல் அந்த கடாயிலையும் ஒட்டாமல் எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். இந்த பதம் வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கணும். தண்ணியோட அளவும் இந்த எண்ணெய் நெய்யோட அளவும் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் இந்த கேசரி இந்த அளவு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். அதே போல் 1க்கு 1 அப்படிங்கிற அளவில் செய்வாங்க. அப்படி செய்யும் பொழுது இனிப்பு ரொம்பவே குறைவாக இருக்கும். நீங்கள் 1க்கு 1.5லேருந்து 2 வரைக்கும் சேர்த்து பாருங்களேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கேசரியை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா பெரிய கப்பு ஃபுல்லாக வச்சு சாப்பிட போகிறது கிடையாது. சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சாப்பிட போகிறோம். அப்படி சாப்பிடும்பொழுது அந்த டேஸ்ட்டு நம்மளோட நாக்கில் நிற்கணும், இந்த டேஸ்ட்டு நம்மளோட மைண்டில் நிற்கணும். அப்படின்னா நான் சொன்ன இந்த அளவுகளில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் நீங்கள் செஞ்சிங்கன்னா அவ்வளவு டேஸ்டியாக வரும். சேர்த்த எண்ணெயும் எந்த அளவு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த கேசரி ஆறின பிறகு கரண்டியில் எடுத்தாலுமே ஒட்டாமல் வரும். அது மட்டும் இல்லாமல் கேசரி இலகலாகவே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லை நல்ல சூடான தண்ணி இருக்கிற பாத்திரத்தில் கேசரியை இன்னொரு பாத்திரத்தில் வச்சு அந்த பாத்திரத்தில் அதில் வச்சுக்கிட்டிங்கனாலும் நல்லா இலகலாகவே இருக்கும். இப்படி நம்ம குழிக்கரண்டியில் எடுக்கும் பொழுது எந்த அளவு சாஃப்டாக அப்படியே கேசரி விழுது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் கேசரி வரணும்னா நான் சொன்ன அளவுகளில் மாற்றம் இல்லாமல் சமைச்சு பாருங்கள். நெய் ததும்ப ததும்ப கல்யாண வீட்டு ஸ்பெஷல் கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட நீங்கள் ரெடி ஆகிடுங்க. இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.